வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இது நான் உங்கள் மன்சு. ஸோ லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூ தான் இது. நான் லாஸ்ட் வீடியோ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, அதாவது எஜுகேஷனலை பற்றி பேசியிருந்தோம். ஸோ தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்றத நான் ஒரு டேட்டா எடுத்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டேட்டா வந்து ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேட்டா ஒன்று எடுத்திருக்கேன், அதை பார்த்துருவோம். ஸோ மொத்தம் நம்ம ஸ்டேட்டில், தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னா சமச்சீர் கல்வி, அதாவது ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு 3 டைப்பாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க எஜுகேஷ்னலை. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம் அப்படி, அது இயர் வைஸ் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம அந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஸ்டேட் போர்டு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், 1826 வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்கூலை வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2009 நவம்பர் 13 வந்து சமச்சீர் கல்வி கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன், அதாவது மெட்ரிகுலேஷன் அப்படின்றது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு. ஸோ 2009க்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றது இருந்துச்சு, பட் அவ்வளோவா இன்ட்ரடக்ஷன் கொடுக்கல. 2009க்கு முன்னாடி எப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மெயின்டைன் அப்படின்னா அவங்க கண்ட்ரோல், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஸோ இப்பயும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா மெட்ரிகுலேஷன், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து சிபிஎஸ்சி அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1929 சிபிஎஸ்சி அப்படின்றத கொண்டு வராங்க. சிபிஎஸ்சி அப்படின்னா சென்ட்ரல் போர்டு. ஸோ சென்ட்ரல் போர்டை வந்து கொண்டு வராங்க. சென்ட்ரல் போர்டு ஸ்கூல் அப்படின்னா அதில் வந்து நீட் எக்ஸாமுக்கு, அதுக்கப்புறம் ஜேஇ எக்ஸாமுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது மாதிரி அவங்க கொண்டு வராங்க. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து ஐஜிசிஎஸ்சி அப்படின்றத கொண்டு வராங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இது ஐஜிசிஎஸ்சி எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 1986 கொண்டு வராங்க. ஸோ அதில் ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இது இன்டர்நேஷ்னல் லெவலில் இங்கிலீஷ் மீடியம் வந்து அந்த எஜுகேஷனை பேஸ் பண்ணி தான் இவங்க எஜுகேஷனை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஐசிஎஸ்சி அப்படின்றது உள்ளே கொண்டு வராங்க. ஐசிஎஸ்சி எப்போ உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவில் 1935 வந்து ஐசிஎஸ்சியை கொண்டு வராங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் வந்து இதோட ஃபுல் ஃபார்ம். இதோட ஒர்க் என்ன அப்படின்னா இது வந்து நான் கவர்மெண்ட் போர்ட்லேருந்து வரும், அதாவது நம்ம கவர்மெண்ட் சென்ட்ரல் வந்து